சுயம்புவாய் எழுந்தருளியுள்ள உச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில். சனி பகவானுக்கு தமிழகத்தில் திருநள்ளாறுக்கு அடுத்த புகழ்பெற்ற தலமாக உச்சனூர் விளங்குகிறது. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நவகோள்கள் வையகத்தை இயக்குகின்றன. இதில் சனி கிரகத்தின் பங்கு முக்கியமானதாகும். வாழ்விலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். முற்பிறவியில் செய்த கர்மத்திற்கு ஏற்ப இப்பிறவியில் பலனை சனீஸ்வரன் கொடுக்கிறார். சனி பகவானுக்கு தமிழகத்தில் திருநள்ளாறுக்கு அடுத்த புகழ்பெற்ற தலமாக உச்சனூர் விளங்குகிறது. இங்கு சனி பகவான் சுயம்பு வடிவில் மூலவராக இருப்பது தனிச்சிறப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அமைந்துள்ளது உச்சனூர் தலம். இங்கு சனீஸ்வர பகவான் சுயம்பு வடிவில் எழுந்தொள்ளியுள்ளார். லிங்க உருவில் இருந்த இந்த சுயம்பு வளர்ந்து கொண்டே இருப்பதால் அதனை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பு பூசப்பட்டுள்ளது. கால வரம்பிற்கு அப்பாற்பட்ட உச்சனூர் சனீஸ்வர பகவானை பற்றி அகஸ்திய கௌசிக சிவநாடி ஜோதிடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுயம்பு மூலவர் நெற்றியில் நாமம் இடப்பட்டிருப்பது சூரிய நாராயண புத்திரன் என்பதை உணர்த்துவதற்கே. ஈஸ்வர பட்டம் பெற்றிருப்பதால் பீடத்தில் விபூதி பட்டம் அணியப்பட்டுள்ளது. சனி பகவானுக்கு இத்தலத்தில் பிரம்மஹத்தி தோஷம் விலகியதாக தல வரலாறு கூறுகிறது. இதனால் உச்சனூர் சனீஸ்வரரை வழிபட்டால் நம்மை பிடித்திருக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். சனி தோஷம் உள்ளவர்கள் வழிபட்டால் சோதனை விலகி சுபிட்சம் உண்டாகும். குடும்பத்தில் மங்களம் ஏற்படும். தொழில் வியாபார விருத்தி உண்டாகும். இதனால் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களில் இருந்தும் இக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். கோவில் அருகே சுரபி நதி ஓடுகிறது. வற்றாத இந்த ஜீவ நதியில் பக்தர்கள் புனித நீராடி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறார்கள். தோஷம் உள்ளவர்கள் நெல்விளக்கேற்றி காக்கைக்கு உணவளித்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல விளங்குகின்றன. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5 சனிக்கிழமைகளில் திருவிழா நடைபெறும். லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள். சனிப்பெயர்ச்சி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவருள் அடக்கம் என்பதால் 3 ஜோடி கண்களும், சக்தி ஆயுதம், வில் ஆயுதம், அபயஹஸ்தம், சிம்ம கர்ணம் என்ற தாற்பயத்தில் 4 கரங்களும் 2 பாதமும் உள்ளன. சனி பகவான் நீதி தேவனாக செயல்படுகிறார். முற்பிறவியில் செய்த கர்மாவிற்கு இப்பிறவியில் கோச்சாரம் பார்த்து கஷ்டத்தை சனீஸ்வரன் தண்டனையாக கொடுக்கிறான். அதே போல் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு வம்சாவளியினர் பாதிக்கும் வகையில் கஷ்டத்தை கொடுக்கிறார். கஷ்டத்தை தாங்க முடியவில்லை என்று சனீஸ்வரனை வழிபட்டால் தாங்கும் மனதுடன் தருவார். குறிப்பிட்ட காலமானதும் சுபிட்சத்தை வாரி வழங்குவார். அதனால்தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் எடுப்பாரும் இல்லை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற பழமொழிகள் விளக்கத்தில் உள்ளன. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் ஒரு யாத்திரை உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.